ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் 1 கப் கோதுமை மாவு வச்சு நல்லா சுட சுட மெத்துன்னு சூப்பரான ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கூட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது போண்டா வந்து நல்லா வெளியில் கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வரும். அதுக்காக தான். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டத்தையும் நல்லா இந்த மாவோடு சேர்த்து நல்லா கை போட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவோட பதம் வந்து சரியாக இருக்கும். மாவை நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக இந்த பக்குவத்தில் இருக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவோடு சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மாவோடு சேர்த்து ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவை கலந்து விட்ட பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு போண்டா வந்து நல்லா எலும்பி வரும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 போண்டா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த பாத்திரத்தில் போண்டாவுமே பார்த்திங்கன்னா ஒட்டாது, நமக்கு எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமுமே ஈக்குவலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பக்கமுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு செவந்து வந்த உடனே இப்போ உள்ளேயுமே நமக்கு போண்டா நல்லா வந்திருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ போண்டா வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு சவுண்டை கேட்டாலே தெரியும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த போண்டாவை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ், ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கூட நம்ம சுட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.